திருகோணமலை நகராட்சி மன்றம். இதன் அருகே பொது நூலகம் நகராட்சி மன்றம். திருகோணமலையில் அமைந்திருக்கின்ற சென்ட் மேரி காலேஜ், புனித மரியாள் கல்லூரி சென்ட் மேரியில் இருக்கின்றன. இதிலே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கின்றது. பரீட்சைக்கு தோற்றுவிக்கின்ற பிள்ளைகள் நெல்சன் மண்டபத்தின் வாயிலூடாக உள்வருமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆஹா 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 இந்த சிறுவர் பூங்கா அமைத்து கொடுத்தவர்கள் ஐரோப்பிய ஒன்றியம். ஆனால் உட்சென்று புகைப்படம் எடுக்கவோ அல்லது ஒளிப்பதிவுகள் செய்வதற்கோ 1000 ரூபாய் கட்டணங்கள் வழங்கப்படல் வேண்டும் என கூறியிருக்கின்றார்கள். உறவுகள் இணைந்திருப்பது த மணியனும் சமூக ஊடகம். அன்பான உறவுகளே, த மணியனும் சமூக ஊடகத்தினூடாக பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து ரசித்து வருகின்றீர்கள். இன்று நீங்கள் 25 மாவட்டங்களில் ஒரு முக்கியமான மாவட்டம் திருகோணமலை மாவட்டம். நாம் எமது தலைநகரம் என இன்றும் மனதார போற்றி மகிழும் அந்த மாவட்டத்தின் கொஞ்சம் அழகோ அழகுதான். அந்த அழகுமிக்க நகரத்தில் வாழ்ந்த எழுத்தாளர்கள், கலைஞர்கள் என ஏராளம் அந்த கலைஞர்களுடைய குரல்கள், அவருடைய எழுத்துக்கள் யாவும் பொறிக்கப்பட வேண்டியவை. இவை யாவும் பொறிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு இடத்தில். அவர்கள் மட்டுமல்ல, ஈழத்தமிழர்கள், உலகத் தமிழர்கள், உலகவாழ் அறிஞர்கள் யாவருடைய எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டது மட்டுமல்ல, அதனை பாதுகாப்பாக வைத்திருக்கின்ற பொது நூலகம் திருகோணமலையில். எங்கே அதில் ஒரு சுற்றுவட்டம் நாம் சென்று வருவோமா? திருகோணமலை பொது நூலகம். நூலகம் கற்றறிவாளர்களாக, தேடல் உள்ளவர்களாக, உலகுவாழ் மக்களை பற்றி அறிபவர்களாக ஆர்வம் கொண்டவர்கள் தேடுவது நூலகம். நூல்கள் என்றுமே மனதிற்கு மட்டுமல்ல, இதயத்திற்கும் இதமானது. வாசிப்பதனால் மனிதன் பூரணம் அடைகின்றார் என்ற வாசகத்தை யாழ்ப்பாணத்தில் மில்க் ஒயிட் சோப் நிறுவனத்தின் உரிமையாளர் கனகரட்னம் அவர்கள் இந்த வார்த்தையை அங்காடிகள் எங்கும் பலரும் வாசிக்க தூண்டும் அளவுக்கு இவ்வாசகத்தை அச்சிட்டு வெளியிட்டு இருப்பார். அன்றைய காலத்தில் வாசிப்பதனால் மனிதன் பூரணம் அடைகின்றார். இன மொழி தாண்டி ஒன்று கூடும் இவ்விடம் ஓர் மனிதனை பூரணத்துவம் அடையும் அளவுக்கு அவனை வளர்த்தெடுக்க உதவுகின்றது நூலகம். எழுத்தாற்றல் உள்ளவர்களுக்கும் அறிவு தேடல் பெருக்கும் தம்மை ஓர் சிறந்த கவிஞனாக, எழுத்தறிவாளனாக வளர்த்து கொள்ளவும், உலக அறிவை அறிந்தவனாக வளர்த்து கொள்ளவும் மனிதன் தன் உள்ளத்தை அர்ப்பணித்து வாசிக்கின்ற புனிதத்தலம்தான் நூலகம். நூலகத்தில் பணியாற்றும் பணியாளர்களும் மிக மிக சமூக நேசம் கொண்டவர்களாக பணியை ஆற்றி வருவது சிறப்புக்குரியனவாக அமையும். இன்றைய காலம் காணொளிகளாக, ஒலி வடிவங்களாக மட்டுமே பார்க்கக்கூடியனவாக உள்ளது. ஆனால் வாசித்து படித்தறிவை இதயத்தில் ஏற்றி வாசிப்பதில் கிடைத்த தரத்துக்கு கிடைக்கக்கூடிய வாசிப்பு மட்டுமே. உலகெங்கும் கற்றுவரும் மாணாக்கர்கள் தங்கள் நுண்ணறிவை வளர்த்து கொள்ள நூலகத்துக்கு சென்று வாசித்து தேடும் பழக்கம், அதுவும் வாசிப்பதனால் மட்டுமே கிடைக்கும். அப்படி கிடைக்கும் ஒரு பெருத்த அடையாளமாக விளங்குவதுதான் நூலகம் மட்டுமே. அடுக்கடுக்கான கேள்விகளை அடுக்கிச் சென்று விடைகளை தேடிக்கொள்ள நூலகங்கள் கை கொடுக்கின்றன. தாய் நிலத்தில் யாழ் நூலகம் எரித்த வேதனை
அளித்த வேதனை என்று புதுப்பித்தாலும் அவ்வேதனையில் இருந்து விடுபட முடியாதவர்கள் பலர் உள்ளனர். திருகோணமலையில் அமைந்துள்ள இவ் நூலகம் இங்கு வாழ் மக்களுக்கு மட்டுமல்ல, அயல் மாநிலங்களில் உள்ளவர்களுக்கும், ஏன் தேடல்கள் உள்ள பலருக்கும் பதில் கிடைக்கும் இடமாக அமைந்திருக்கின்றது. நூலகமானது ஒரு பழமையான நூலகம். குறிப்பாக இலங்கையில இரண்டாவது ஆரம்பிக்கப்பட்ட நூலகமாக இது கருதப்படுகிறது. மற்றது என்னன்னா, இந்த நூலகம் இதற்கு முதல் பல இடங்களில் சிறிய பகுதிகளாக அமைக்கப்பட்டிருந்தது. அதன் பின் ஒரு குடையின்றி இந்த நூலகம் சுமார் 10 வருடங்களுக்கு முன் இது அமைக்கப்பட்டு இன்று ஒரு பெரும் விசாலமான பல பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு நூலகமாக இது காணப்படுகின்றது. இந்த நூலகத்திலே முன்னடங்கிய முதலாவது இளஞ்செழியன் நீதிபதி அவர்கள் தான் இந்த நூலகம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நூலகம் அந்த நேரம் நகரசபை தலைவராக இருந்த கவுர்மெண்ட் இந்த நூலகத்தை அமைப்பதற்காக அரும் பாடுபட்டிருந்தார். குறிப்பாக இந்த நூலகம் குறிப்பாக பல பிரிவுகள் காணப்படுகின்றது. ஒன்று பத்திரிகை பகுதி, மற்றது விசேட பிரிவு, சிறுவர் பகுதி, உசாத்துணை பகுதி, இரவல் வழங்கும் பிரிவு, படிப்பக பகுதி என பல பிரிவுகள் காணப்படுகின்றது. இந்த நூல்களை நாங்கள் நீண்ட காலம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக, எதிர்கால சந்ததிகள் இதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இதற்காக நாங்கள் மட்டை கட்டும் பகுதி என்ற ஒரு பகுதியை இங்கே உருவாக்கி இருக்கின்றோம். அது ஒரு புத்தகம் குறிப்பாக அது 100 வருடங்கள் இருக்குமாக இருந்தால் அந்த மட்டை கட்டும் பகுதியின் ஊடாக அது இன்னும் ஒரு 100 வருடங்கள் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. குறிப்பாக நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கும் விசேட பிரிவு பகுதி இப்போ நீங்கள் பார்க்கிற இது அன்றைய திருகோணமலையின் சிறுகதை எழுத்தாளர்களாகவும் உள்ளத்திலே ஜம்பவானாக காணப்பட்ட வானாள ராசரத்தினம், வாரீஸ்வரி ஆகிய இருவர்களுடைய படைப்புகள், மற்றது அவர்களுடைய நினைவு சின்னங்கள், மற்றது அவர்கள் பெற்ற விருதுகளை நாங்கள் இங்கே ஆவணப்படுத்தி வைத்திருக்கின்றோம். குறிப்பாக திருகோணமலையில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்ற பல்துறை கவிஞர் வீரரத்னம் அவர்களுடைய ஆவணப்படங்கள் கூட இங்கே நாங்கள் மிகவும் கவனமாக இங்கே பாதுகாத்து வைத்திருக்கின்றோம். மற்றது இந்த நூலகத்தில் குறிப்பாக வாரீஸ்வரி அவர்களுடைய ஆவணப்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பாக இல்லத்திலே முதலாவது பேசப்படுகின்ற ஒரு எழுத்தாளராக அவர் காணப்பட்டிருக்கிறார். இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற சீனா குருநாதனுடைய குறுக்கீர்த்தனம், அதாவது நினைவு மலர், அவர் எழுதிய நூல்கள் திருகோணமலையை பொறுத்தளவில் குறிப்பாக இலங்கையில் ஒரு தமிழ் ஊடகவியலாளராக போர்க்காலங்களில் யாழ் மண்ணிலிருந்து கூட உதயன் பத்திரிகையில் வேலை செய்த திருகோணமலை மண்ணை பிரபலமாக கொண்ட குருநாதன் அவர்களுடைய ஆவணங்கள் கூட நாங்கள் இங்கே வைக்கின்றோம். குறிப்பாக அவர் பல்வேறுபட்ட படைப்புகளை வெளியுலகத்துக்கு கொண்டு வந்திருந்தவர். குறிப்பாக அந்த நூல்களை ஏனைய இடங்களில் இதே போன்ற நூல்களை காண முடியாது. குறிப்பாக யாழ் நூலகத்தில் கூட இல்லாத பல புத்தகங்கள் இந்த நூலகத்தில் காணப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் 2 பெரிய தனிப்பகுதிகளாக இங்கே பிரித்து வைத்திருக்கின்றோம். இது குறிப்பாக இளைய தம்பி சண்முகராஜா, அதாவது தொண்டரையா என்பவர் தனது வீட்டில், அதாவது தனது வீட்டு கோவிலுக்கு அருகாமையில், முத்துக்குமார சுவாமி கோவிலுக்கு அருகாமையில் ஒரு நூலகத்தை அமைத்திருந்தார். அது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு நூலகம். அவர் இயலாத ஒரு காலகட்டத்தில் அந்த நூல்களையும் அந்த நூலகத்துக்கு பயன்படுத்த வேண்டிய பொருட்களையும் எமது நூலகத்துக்கு தந்திருந்தார். அதை நாங்கள் என்று தனிப்பகுதியாக பயன்படுத்தி இருக்கின்றோம். அதில் சைவ சமய புத்தகங்கள், கூடுதலாக இந்தியாவில் வெளிவந்த புத்தகங்கள் காணப்படுகின்றது. அந்த புத்தகங்கள் குறிப்பாக பண்டிதர் பரீட்சைகளுக்கு, இளம் சைவ புலவர் பண்டிதர் பரீட்சை அதுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இருக்கின்றது. இந்த நூல்களை பார்ப்பதற்காக இலங்கையின் பல பகுதிகளிலிருந்து வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த நூல்கள் இலங்கையில் எங்கேயுமே எடுக்க முடியாத ஒரு நூல்களாக காணப்படுகின்றது. இது இந்தியாவில் இருந்து அந்த நேரம் அவர்கள் ஒரு 200 வருடங்களுக்கு முன் அந்த நூல்களை அவர் எடுத்திருந்திருக்கின்றார் என்பது அந்த நூல்களை நாங்கள் பார்க்கின்ற போது காண முடிகின்றது. அந்த எழுத்து வடிவங்கள் அதில் பொறிக்கப்பட்டிருப்பதிலிருந்து தெரிகின்றது. மற்றது இந்த விசேட பிரிவு பகுதியில் ஈழத்து எழுத்தாளர்கள், குறிப்பாக கிழக்கு, வடக்கு, மலையகம் ஆகிய தமிழ் பேசும் எழுத்தாளர்களுடைய நூல்களை ஆவணப்படுத்தியிருக்கின்றோம். அத்துடன் நாங்கள் திருக்கோணேஸ்வரம் சம்பந்தமான ஆவணங்களை தனியொரு பகுதியாக இங்கே பாதுகாத்து வைத்திருக்கின்றோம். அதைவிட இந்த நூலகத்தின் செயற்பாடுகளை நாங்கள் இன்னும் விரிவாக்குவதற்கு பல்வேறுபட்ட செயற்பாடுகளை செய்திருக்கின்றோம். இப்போ ஒரு கொகா சிஸ்டத்தின் ஊடாக ஏனையவர்களின் இந்த நூலகத்தினுடைய தொடர்புகளை விரிவுபடுத்துவதற்காக கண்ணியமயப்படுத்தப்பட்டு நிறைவடைந்திருக்கின்றது. ஆகவே அதன் பின் இந்த நூலகத்தின் செயற்பாடுகளை வெளியில் இருக்கின்றவர்கள் கூட நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படும். குறிப்பாக இந்த விசேட பிரிவு பகுதிகளில் நாங்கள் கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக மட்டக்களப்பு, அம்பாள், அதே மாதிரி வடமாகாணத்திலிருந்து யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளிலிருந்து பல்கலைக்கழக மாணவர்கள் இங்கே ரிசர்ச் செய்கின்றார்கள். அதாவது அவர்கள் தங்களது ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிப்பதற்காக இங்கே பயன்படுத்துகின்றார்கள். அது திருகோணமலை மண்ணை பொறுத்தளவில் இந்த நூலகம் மிகவும் ஒரு பிரதான இடத்தை வகிக்கின்றது. இந்த திருகோணமலை நகரசபை இந்த உள்ளூராட்சி தேர்தலின் கீழ் மத்தியபூர்வமாக மாற்றப்பட இருக்கின்றது. தற்போது நகரசபையின் செயலாளராக செயற்பட்டு கொண்டிருக்கும் ஏ. விஷ்ணு அவர்கள்